வணக்கம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழிங்கள் உயிருக்கு நேர். இப்படி வெல்லும் தமிழாய் வெள்ளத் தமிழாய் பலாயிரக்கணக்கான வருடங்கள் வரலாற்று உடைய தமிழ் மொழி பேசக்கூடிய நிலப்பரப்புக்கு ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற பேர் வச்சிருந்தாங்க. இந்த மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற பேரை தமிழ்நாடு அப்படின்னு மாத்துறதுக்கு பல போராட்டங்கள் நடந்துச்சு. முக்கியமா சட்டப்பூர்வமான போராட்டங்கள் நிறைய நடந்துச்சு. இந்த வீடியோல இந்த மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற பெயர் தமிழ்நாடு எப்படி மாத்தப்பட்டுச்சு, இந்த பேரை மாத்தினது யாரு, இந்த பேரை மாத்தினதுக்கு பின்னாடி காரணங்களா யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்திலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா சங்க காலத்திலேயே தமிழ்நாடு அப்படின்ற பெயர் பல இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. முக்கியமா தமிழ் மன்னர்களான சோழர்கள், பாண்டியர்கள் ஆட்சி காலகட்டங்கள்ல இந்த தமிழ்நாடு அப்படின்ற பெயர் தான் பல இடங்கள்ல பயன்பாட்டுல இருந்திருக்கு. ஆனா ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்ச காலத்துல இன்னைக்கு சவுத் இந்தியாவில் உள்ள மெஜாரிட்டியான பகுதியை அன்னைக்கு ஒருங்கிணைச்சு மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு ஆங்கிலேயர்கள் அழைச்சாங்க. இதுக்கப்புறம் 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெறுது. இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் இந்திய அரசு என்ன முடிவு பண்ணுதுன்னா எல்லாத்தையுமே மாநிலங்களா மாற்ற முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்துட்டு இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியை மெட்ராஸ் ஸ்டேட்டா மாத்துறாங்க. ஆனா என்னதான் இதை மாநிலமா மாத்தினாலும் இந்த மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் தமிழ்நாடு இந்த 4 மாநிலங்களையும் இணைச்சுதான் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதாவது இந்த ஒரு மாநிலத்துக்குள்ளேயே தமிழ் பேசுற மக்கள், மலையாளம் பேசுற மக்கள், கன்னடம் பேசுற மக்கள், தெலுங்கு பேசுற மக்கள்னு இந்த 4 மொழி பேசுற மக்களும் இந்த ஒரு ஸ்டேட்குள்ள தான் இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் 1953ஆம் ஆண்டு தெலுங்கு பேசுற மக்கள் எங்களுக்கு தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் தனி மாநிலம் கேட்டு போராடவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய விளைவா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்றவரு தெலுங்கு பேசுற மக்களுக்கு தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து இறந்து போறாரு. இது மிகப்பெரிய ஒரு சென்சேஷன் ஆகுது. போராட்டங்கள் வெடிக்குது, மக்கள் கலவரங்கள்ல ஈடுபடுறாங்க. இதனுடைய விளைவா 1953ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் என்ற ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்டு தெலுங்கு பேசுற மக்கள்லாம் அந்த மாநிலத்துக்குள்ள இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் மொழி வாரியா மாநிலங்களை பிரிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து 1956ஆம் ஆண்டு மொழி வாரியா மாநிலங்களை பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தமிழ் பேசுற மக்களுக்கு இந்த மெட்ராஸ் ஸ்டேட், அதாவது இப்ப இருக்கிற தமிழ்நாடு இருக்குல்ல, அதை அப்படியே மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு பிரிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மலையாளம் பேசுற மக்களுக்கு கேரளாவை பிரிச்சு தராங்க. அதே மாதிரி கன்னடம் பேசுற மக்களுக்கு கர்நாடகாவை பிரிச்சு தராங்க. இதுக்கப்புறம் இப்ப இருக்கிற தமிழ்நாடு அப்ப மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற பேர்ல இருந்துச்சு. அப்பதான் மக்கள் ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா தமிழ் மொழி பேசுற மாநிலத்துக்கு எதுக்கு ஆங்கிலேயர்கள் வச்ச அந்த மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற பேரை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சூட்டணும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒட்டி நிறைய முக்கியமான தலைவர்கள், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களும் இந்த ஒரு கோரிக்கையை வலியுறுத்துறாங்க. அதாவது மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்கிற பேரை தமிழ்நாடு அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லி. இந்த சமயத்துல தான் 1956ஆம் ஆண்டு சங்கரலிங்கனார் என்பவர் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்கிற மாநிலத்தினுடைய பெயரை தமிழ்நாடு அப்படின்னு மாத்தணும்னு சொல்லி 75 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போறாரு. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை அறிஞர் அண்ணாதுரை கையில் எடுக்கிறாரு. அவருடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு. அதாவது மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்கிற பேரை தமிழ்நாடு அப்படின்னு மாத்தணும்னு சொல்லி. இந்த சமயத்துல தான் அறிஞர் அண்ணாதுரை சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாரு. என்னன்னா மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்கிற இந்த பேர் தமிழ்நாடு அப்படின்னு மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாரு. ஆனா அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் அரசு இந்த தமிழ்நாடு அப்படின்ற பேரை பெருசா விரும்பல. அவங்க மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு தான் தொடர்ந்து அழைச்சிட்டு இருந்தாங்க. இதனால அறிஞர் அண்ணாதுரை கொண்டு வந்த இந்த தீர்மானம் அப்படின்றது சட்டமன்றத்துல தோல்வி அடையுது. இதுக்கப்புறமும் அறிஞர் அண்ணாதுரை தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த சமயத்துல தான் 1963ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் அறிஞர் அண்ணாதுரை போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பி ஆகிறாரு. அப்படி எம்பி ஆகி நாடாளுமன்றத்தில் போய் இந்த வாதத்தை முன்வைக்கிறாரு. அதாவது மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்கிற மாநிலத்தினுடைய பெயரை தமிழ்நாடு அப்படின்னு மாத்தணும்னு சொல்லி அவருடைய உரைகளை நிகழ்த்துறாரு. இந்த மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற மாநிலத்தினுடைய பெயரை தமிழ்நாடு அப்படின்னு மாத்தணும்னு சொல்லி அவர் நிகழ்த்திய உரைகள்லாம் வரலாற்று சிறப்புமிக்க உரைகளா மாறுது. ஒரு முறை அறிஞர் அண்ணாதுரை நாடாளுமன்றத்தில் இந்த மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்கிற பேரை தமிழ்நாடு அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் எம்பி ஒருவர் எந்திரிச்சு என்ன கேட்கிறாருன்னா, என்னது தமிழ்நாடா, நாட்டுக்குள்ளேயே ஒரு நாடா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அறிஞர் அண்ணாதுரை அவருக்கு ஒரு பதில் அளிக்கிறாரு. என்ன பதில் அளிக்கிறார்னா, நாட்டுக்குள்ளேயே நாடா அப்படின்னு கேக்குறீங்க, முதல்ல இந்தியாவே ஒரு நாடல்ல அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு நாடுன்னு சொன்னா ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு தரப்பட்ட மக்கள் இருக்கணும். ஆனா இந்தியால பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, பல மொழி, பல கலாச்சாரம், பல பண்பாடு இருக்கு. அதனால இந்தியாவே ஒரு நாடல்ல, இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு பேசுறாரு. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல தமிழ்நாடு அப்படின்ற பெயர் இடம்பெற்று இருக்கு அப்படின்றத சுட்டிக்காட்டி இது மாதிரி நிறைய சங்க இலக்கியங்கள்ல தமிழ்நாடு அப்படின்ற பெயர் இடம்பெற்று இருக்கு அப்படின்றதெல்லாம் மேற்கோள் காட்டி நாடாளுமன்றத்துல பேசுறாரு. இருந்தாலும் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற மாநிலம் தமிழ்நாடா மாற்றப்படல. இந்த சமயத்துல தான் 1967ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல்ல முதல் முறையா அறிஞர் அண்ணாதுரை தலைமையிலான திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருது. அறிஞர் அண்ணாதுரை முதலமைச்சர்
முதலமைச்சராகிறாரு. அப்போ வந்து அந்த தேர்தலுடைய பிரச்சாரத்திலேயே அறிஞர் அண்ணாதுரை வந்து அடிக்கடி சொன்னது என்னன்னா, இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்ற பெயரை பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அறிஞர் அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல இந்த மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்கிற மாநிலத்தினுடைய பெயரை தமிழ்நாடு அப்படின்னு மாத்தணும்னு சொல்லி ஒரு சட்டமன்ற மசோதாவை நிறைவேற்றுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பில் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகி இந்த தமிழ்நாடு அப்படின்ற பெயரை வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான அந்த அப்ரூவல் வருது. இதுக்கப்புறம் தான் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற பெயர் தமிழ்நாடா மாற்றப்படுது. இந்த தமிழ்நாடு அப்படின்ற பெயர் எப்ப மாற்றப்படுதுன்னா நவம்பர் 1 1968ஆம் ஆண்டு. இதுக்கப்புறம் இந்த மாநிலத்தினுடைய பெயரை மாற்றம் செய்யறதுக்கு ஒரு அரசு விழா வந்து ஏற்பாடு பண்றாங்க. இந்த அரசு விழா ஏற்பாடு பண்ண சமயத்துல அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணாதுரைக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போகுது. கிட்டத்தட்ட அவருடைய இறுதி காலகட்டத்தில் அவர் இருக்காரு. அப்ப அறிஞர் அண்ணாதுரை அந்த அரசு விழால கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு அவர் என்ன பேசுறாருன்னா, என்ன இந்த விழாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என் குடும்பத்தினர் தடுத்தாங்க. டாக்டர்ஸ் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேர் கிடைக்கிறப்ப அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த உயிர் இருந்து என்ன பயன் அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கப்புறம் அறிஞர் அண்ணாதுரை கடைசியா கலந்துகிட்ட அரசு விழாவும் இதுதான். சோ இந்த ஒரு வரலாற்றை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video until signing off by சபரி கார்த்திக்.